வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அப்டேட் பெறுங்க. வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 2/4/2026 விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 வரை, ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சூரிய உதயம் 6:11, கரணம் 3 மணி முதல் 4:30 வரை, திதி இன்று காலை 7:57 வரை, பௌர்ணமி பின்பு பிரதமை, நட்சத்திரம் இன்று மாலை 5:46 வரை, ஹஸ்தம் பின்பு சித்திரை, யோகம் இன்று காலை 6:10 வரை, மரண யோகம் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:46 வரை, சதயம் பின்பு பூரட்டாதி. குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். மேஷராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், அலைச்சல்கள் அதிகமாகும், ஆதாயங்கள் கிடைக்கும், வியாபாரத்தில் மேன்மைகள் உண்டாகும், எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள், எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், அஸ்வினி ஆதரவுகள் கூடும், பரணி நெருக்கம் உண்டாகும், கிருத்திகை குழப்பங்கள் தீரும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். பண்ணுங்க. ரிஷபராசி நேயர்களே, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும், அலைச்சல்கள் அதிகமாகும், நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும், லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள், பூர்வீக சொத்துக்களின் மூலம் மாற்றங்கள் உருவாகும், அலைச்சல்களினால் லாபமான நிலையும் ஏற்படும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள், பொருள் வரவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், கிருத்திகை சந்தர்ப்பங்கள் கூடும், ரோகிணி வளர்ச்சிகள் உருவாகும், மிருகசிரீஷம் ஆதரவுகள் அதிகமாகும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், பணியில் மேன்மைகள் ஏற்படும், விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை உருவாகும், வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும், பிரச்சனைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும், திருவாதிரை வருமானம் அதிகமாகும், புனர்பூசம் மேன்மைகள் ஏற்படும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும், எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள், வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், பணியில் லாபமான நிலை உருவாகும், லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள், ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள், ஆர்வமான நிலை உருவாகும், தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள், பூசம் நினைத்தது நிறைவேறும், ஆயில்யம் பிரச்சனைகள் தீரும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், பிள்ளைகளின் மூலம் அலைச்சல்கள் கூடும், விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள், தொழிலில் லாபமான நிலை ஏற்படும், தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும், வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், மகம் அலைச்சல்கள் கூடும், பூரம் நினைத்தது நிறைவேறும், உத்திரம் கௌரவங்கள் மேலோங்கும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி
தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். மனதில் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அலைச்சல்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பணியில் லாபமான நிலையும் உண்டாகும். பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை வருமானம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். பொறுமையுடன் செயல்படவும். வீட்டில் உள்ளவர்களை பற்றிய சிந்தனைகள் கூடும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். பணியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நிம்மதியான நிலை உருவாகும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். செலவுகள் கூடும். மகிழ்ச்சியால் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி நினைத்தது நிறைவேறும். விசாகம் செலவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, பணியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். லாபகரமான சந்தர்ப்பங்கள் அமையும். மாற்றங்கள் கூடும். பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். முன்னேற்றம் உண்டாகும். தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாகம் ஆதரவுகள் கூடும். மனுஷ மாற்றங்கள் ஏற்படும். கேட்டை முயற்சிகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களை, வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். எதிலும் லாபமான நிலை உருவாகும். ஆதாயங்கள் அதிகமாகும். தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அனுகூலங்கள் உண்டாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் ஆதரவுகள் கூடும். போராடம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்திராடம் அனுகூலங்கள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, வருமானம் அதிகமாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பணியில் வேகமாக செயல்படுவீர்கள். மனதளவில் மாற்றங்கள் உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகளினால் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கிடைக்கும். திருவோணம் நினைத்தது நிறைவேறும். அவிட்டம் வேற்றுமைகள் நீங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். வியாபாரத்தில் தேவையற்ற அலைச்சல்கள் வந்து நீங்கும். செலவுகளும் உண்டாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் நினைத்தது நிறைவேறும். புரட்டாதி லாபங்கள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, வீட்டில் ஆதரவுகள் கிடைக்கும். அனுகூலங்கள் ஏற்படும். மாற்றங்கள் உண்டாகும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தேகநலனில் மாற்றங்கள் உண்டாகும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம்
ஆரஞ்சு நிறம். புரட்டாதி மாற்றங்கள் கிடைக்கும். புரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும். ரேவதி நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.